அம்மா, கரண்ட் ஏன் கட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த கருப்பு கண்ணு வவ்வால் கரண்ட் அடிச்சு செத்த அந்த கரண்ட் கம்பிலேருந்து தான் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் கரண்ட் வருது. அது நேராக நம்ம சாலிபாமா தோட்டத்தில் இருக்க குளத்தை தாண்டி வந்து காட்டு மரத்து பக்கத்தில் நின்னப்போ கத்திக்கிட்டு நிற்குது அந்த சிவப்பு கண்ணு வச்ச சைத்தான். சைத்தான் நெருப்பு அப்படியே கக்குச்சு. ஃபாத்து வீட்டுக்கு வர வேண்டிய கரண்ட் அங்கேயே செத்துருச்சு. கரண்ட் சுனி அங்கிள் வீட்டுக்கு திரும்பி வரலான்னு பார்த்தப்போ அங்கே ஒரு சைத்தான் வந்து நிற்குது. மா, கரண்ட்டு சைத்தான் பண்ண வேலையால தான் நம்ம எல்லாருக்கும் நிற்குதுன்னு பாட்டியம்மா சொன்னாங்களே. அப்படி வச்சுக்கிட்டா எத்தனை சைத்தான் சேர்ந்தா இங்கே இருக்க மொத்த வீட்டுக்கும் கரண்ட்டு போகும்? கரண்ட் போனால் ஜின்னு வரும்னு பாட்டியம்மா சொன்னாங்க. நீங்கள் இது வரைக்கும் ஜின்னை பார்த்துருக்கீங்களா? அவங்க வெள்ளை சட்டை போட்டிருப்பாங்களாமே. அவங்க எதுக்காக வெள்ளை சட்டை போட்டிருக்காங்க பாட்டி? கருப்பு சட்டை போட்டிருக்கலாமே. அப்போதானே இருட்டில் பார்க்க முடியாது. என் செல்ல குட்டி ஃபாத்து, ஒரு 2 நிமிஷமாவது நீ வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா? ஆமா, 8வது மாசம் அம்மான்னு கத்துனதுல இருந்து இந்த தொல்லை ஆரம்பிச்சது. இது வரைக்கும் நீ வாயை மூடவே இல்லை. ஐயோ கடவுளே, இதுக்கு நீ எனக்கு ஊமை பிள்ளையாவே கொடுத்துருக்கலாம். அம்மா, ஊமைன்னா வாய் பேச முடியாதவங்க தானே அர்த்தம். அப்புறம் ஏன் காது வாயும் பேச முடியாதவங்கள ஊமைன்னு சொல்றீங்க? ஐயோ கடவுளே. அம்மா, வா ஃபாத்து, தூங்க போலாம். அப்பா வரதுக்கு லேட் ஆகும். அம்மா, நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லவா? யானையோட தும்பிக்கையில டைலரோட ஊசி குத்துனதை பத்திய புதிய கதை. ஃபாத்து, ஒழுங்கா போய் தூங்குடி செல்லும். அம்மாக்குனே வாச்ச வாயாடி. முனீர், நீ ஃபுட்பால் பாரு, கிளப்புக்கு போ, அங்கேயே படுத்து தூங்கு, என்ன வேணாலும் செய். ஆனா ஃபாத்து ஸ்கூல் டைம் மட்டும் நேரத்துக்கு வந்துரு என்ன? ஆமா, ஆசிஃப் எங்க? ஓ, நேத்தே ரஃபீக்கோட மேட்ச் பார்க்க போயிட்டான்ல. என்னத்த சொல்ல, வாப்பா ஒழுங்கா இருந்தா தானே பிள்ளைங்க ஒழுங்கா இருக்கும். கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எனக்கு ஒர்க் ஷாப்ல எவ்வளவு வேலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அவ என்ன ஐஏஎஸ்ஸா படிக்கிறா? அவளை இங்கேயே பக்கத்துல எங்கேயா ஸ்கூல்ல போடலான்னு சொன்னப்ப நீங்க தானே இங்கிலீஷ் மீடியம் படிக்கட்டுன்னு டவுனுக்கு அனுப்ப சொன்னீங்க. அவங்க பஸ் கூட இங்க வர மாட்டேங்குது. ஆமாடா, நான் தான் அவளை இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க சொன்னேன். அப்போ என் வாப்பா நான் பசங்களுக்கெல்லாம் லவ் லெட்டர் எழுதுறேன்னு நினைச்சுக்கிட்டு என் படிப்பே நிறுத்திட்டாரு. அவளும் எழுத மாட்டான்னு என்ன நிச்சயம்? எழுதட்டும்டா. ஆம்பளைங்களுக்கு லவ் லெட்டர் எழுதாத பொண்ணுங்களும் பொண்ணுங்க பின்னாடி சுத்தாத ஆம்பளை பசங்களும் இல்லாம வேற என்ன நல்ல விஷயம் இருக்கு இங்க? எதுவும் பேசாம வர. டேய் போடா. மாத்தி மாமா, என்ன மீன் இது? என்ன விலை? என்ன மீன் வேணும் உனக்கு? உனக்கு விலை சொல்லணுமா? வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்பு. சரி. ஒர்க் ஷாப்ல வந்து காசு வாங்கி. சரிங்க ஐயா. எத்தனை சின்ன மீன் வரிசையா எடுத்து வச்சா பெரிய மீன் வரும் தெரியுமா? ஓ, படைச்சவனுக்கு தான் தெரியும். என்ன குழப்பாத குட்டியம்மா. ஆசிஃப் மாமா வந்துட்டாரா அமினா ஆண்டி? நேத்து ராத்திரி தாண்டி வந்தாரு. ஓ சரி. உனக்கு இந்த ஊர்ல எல்லாத்தையுமே தெரியுதே. அவர் ஏண்டி மத்தி மாமான்னு கூப்பிடுற? என்ன மத்தி மீன் விற்கிறவரை மத்தி மாமான்னு கூப்பிடாம வேற என்ன கூப்பிடுறது? இறங்க. பஷீர், எங்க பஸ் வந்துருச்சா? இல்ல. டேய் பஷீர், நானும் இன்னைக்கு சாயந்தரம் உங்க கூட ஃபுட்பால் விளையாட வரவா? நேத்து சாயந்தரம் எவ்வளவு பேர் விளையாடுனீங்க? ஆனா நீ நேத்துக்கு வரலையே. இன்னைக்கு வர. நீ வாயை மூடிட்டு இருந்தாதான் எல்லாரும் உன்னை விளையாட்டுல சேர்த்துப்பாங்கன்னு சொன்னாங்க. ஏய், விளையாடுறது கூட விட்டுருவா, ஆனா வாய் பேசுறது அது மட்டும் வாய்ப்பே இல்ல. போடா. ஊரே உன்னை வாயடின்னு கூப்பிடுது தெரியுதா? பல்ல உடஞ்சு நீ மயக்கம் போட்டு விழுந்தியா போன எல்லாரும் பயந்தாங்களையும் கூப்பிட்டாங்க. அது மாதிரி தான் இதுவும். இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணி பாரு. எவ்வளவு ஆச்சு? அது வாப்பா கிட்ட பேசிக்கோங்க. வாப்பா, உன் பையன் கலக்குறான். சீக்கிரமே வேலையை முடிச்சிட்டான். இதுதான் கையில ஏதோ மந்திரம் இருக்குன்னு சொல்லுவாங்க போல. அதெல்லாம் சரிதான். ஆனா அவன் என்ன மாதிரி மெக்கானிக் ஆகக்கூடாது. இந்த வேலையை கத்துக்கிட்டு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்றான். பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா பணம் வேணாமா? இப்ப எங்களுக்கு உதவி செய்யறதுக்கே யாரும் இல்ல. நானும் வெளிநாடு போய் 12 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. திரும்ப போலான்னு பார்த்தாலும் முடிய மாட்டேங்குது. எங்க ஓபன் பண்ணி காட்டு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அண்டர் 14 தானே? இல்ல, எனக்கு போன மாசத்துல இருந்து 5 வயசு ஆயிடுச்சு. அண்டர் 15 போட்டுரு. நல்ல வேலை, நான் அண்டர் 14 போட போனேன். அண்டர் 15 ஆக்கிடு. ஓகே.
பெய்து கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் கோல்கீப்பர் ஃபாத்துவின் கை மழையில் நனைந்து கொண்டிருக்கிறது. நமது சந்தோஷ் டிராபி மைதானமே மழை தண்ணீரால் நிரம்பியிருக்கிறது. தண்ணீர் நிரம்பிய அந்த மைதானத்தில் பஷீர் அளித்த பந்தை சலீம் லாவகமாக எடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறான். தன் காலில் இருந்த பந்தை சலீம் அழகாக ரஃபீக்கிடம் பாஸ் செய்கிறான். ஆட்டம் பரபரப்பாக போய் கொண்டிருக்க 2 அணிகளும் வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கிறது. ஒரே கோல், இன்னும் ஒரே கோல் அடித்தால் இந்த ஆட்டத்தை வென்றுவிடலாம் என்று 2 அணியும் போராடி ஆடுகிறார்கள். ரஃபீக் காலில் இருந்த பந்து அஜ்மல் பிடுங்கி சென்று கொண்டிருக்கிறான். இதோ பந்தை எடுத்துக்கொண்டு கோல் கீப்பர் ஃபாத்துவின் அருகே வந்து கொண்டிருக்கிறான். காலே உடைந்தாலும் கோலை விட மாட்டேன் என்று ஃபாத்திமா நூர்ஜஹான் அஜ்மல் பந்தோடு வருவதை உறுதியாக பார்த்து கொண்டிருக்கிறான். அஜ்மல் எட்டி உதைக்கிறான். கோல் கோல்! வாயிடு பாத்து வாய முடிக்கிட்டு அந்த பந்த பாரு. நீ நினைச்சிருந்தா அந்த பந்த அடிச்சிருக்கலாம். பஷீர் காலில் இருந்து பறிக்கப்பட்ட அந்த பந்து ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கிறது. மழையில நனையாம இங்க வாடி. சரி, நான் சீக்கிரம் வா. கிளம்புறேன். வாயிடு திரும்பி வா. நீ பாதியிலே போனா நாளைக்கு உன்னை சேர்த்துக்க மாட்டேன். இங்க வா. மழையில எப்படி நனைஞ்சுக்க பாரு. வீட்டுக்கு போடா, மழை பெய்யுது இல்ல. என்ன பொண்ணு நீ? பக்கத்து வீட்டு பொண்ணு ரேனாவோட விளையாடலாம்ல. கேக்குதா? எப்பவும் அந்த பசங்களோட போய் ஃபுட்பால் விளையாடுறதா வேலையா? அப்படி எங்க போனாலும் உன் வாயை மட்டும் நீ மூட மாட்டேங்கிறல்ல. இரு 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 இரு. பிள்ளையோட தலை இன்னும் ஈரமாதான் இருக்கு. நல்லா தொடச்சு விடு. அதெல்லாம் தொடச்சிட்டேம்மா. தோ வந்துட்டாரு, நல்லா மழையில நனைஞ்சுக்கிட்டு. என்ன கோலம் இது? நீங்க மழை நின்னதுக்கு அப்புறம் வந்திருக்கலாம்ல. மழை நின்ன அப்புறம் தான் கிளம்புனேன். திடீர்னு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஒன்றும் பண்ண முடியல. ஐயோ, தொப்பரையா நனைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு இவ ஃபுட்பால் ஆட போலையா? அங்கதான் இருந்தா. நான் தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். நம்ம பாட்டி தூங்கும் போது கொரட்டை விடுற மாதிரியே இந்த ஜெரியும் கொரட்டை விடுதுல்ல. ஜெரி தூக்கத்துல தன்னோட தலகாணியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிச்சு. ஐயோ, வந்துருச்சு வந்துருச்சு, டாம் வந்துருச்சு. ஜெரியோட மஞ்சள் தலகாணியை எடுத்து தூக்கி போட்டுருச்சு. எப்படி வம்பு வளர்க்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. ஐயோ, அந்த பெட்டை வேகமா ஆட்டி விட்டுருச்சு. ஜெரி அந்த பக்கமா வலிக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு. காட்டு பனை மரத்துல பஷீர் வளர்க்குன மாதிரியே வலிக்கிட்டு போச்சு. ஐயோ, ஜெரி தண்ணியில விழுந்துருச்சு. ஐயோ, ஜஸ்ட் மிஸ்ல ஜெரி எஸ்கேப் ஆயிடுச்சு. டாமுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்க ஜெரி திட்டம் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. எல்லாரும் இவளை வாயாடி ஃபாத்துன்னு கூப்பிடுறாங்க. இல்ல, அவங்களையும் குத்த சொல்ல முடியாது. நானும் இவ ஒரு நாளாவது பேசாம இருப்பாளான்னு பாக்குறேன். அது நடக்காது போல. அப்படியா? ஊர்ல எல்லாரும் அவன் உங்க அம்மா மாதிரின்னு சொல்றாங்க. இப்ப சின்ன குழந்தை தானே, வளர்ந்தா எல்லாம் சரியாயிடும். ஜெரியை துரத்திக்கிட்டே தான் இருக்கணும். ஜெரி ஓடுறானா இல்ல பறக்குறானே தெரியல. அட கடவுளே, ராக்கெட்டோட துப்பாக்கி முன்னாடி எல்லாரும் கீழே விழுந்து செத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆமே. பரவாயில்ல பரவாயில்ல. இன்னும் தாரோட ஆட்டத்தை யாரும் பார்க்கல. சண்டைக்கு நடுவுல என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதாச்சும் செஞ்சு தொலைங்களேன். போங்கடா. என்ன கொடுமைடா. கேப்டன் அமெரிக்காவோட பழைய சூட்டும் போயிடுச்சு. ஓகே பரவாயில்ல. அவர் என்ன சூட் போட்டாலும் செம்மையா தான் இருப்பாரு. நம்ம பிளாக் பேந்தர் வந்துட்டாருல, இனிமே டென்ஷன் இருக்காது. இல்லைன்னா டென்ஷன்ல எனக்கு மூச்சே நின்று இருக்கும். என்ன சாண்ட்ரா நீயே அவனுக்கு கால் பண்ணி வர சொல்ல வேண்டியதானே? நீயும் கண்டதை யோசிச்சு மனசை குழப்பிட்டு இருக்க. அவன்கிட்ட பேசி பாரு. அண்ணா குடிக்க கொஞ்சம் தண்ணி கூட. அம்மா எங்க? உன் பிரச்சனையே தான். நீ எதுவும் சொல்லாத. நீங்க 2 பேரும் முதல்ல ஒண்ணா உட்காந்து பேசுங்க, புரியுதா? அம்மா நீ பேசுறியா இல்ல நான் பேசட்டுமா? நீ நாளைக்கு ஷோபின் கிட்ட அந்த காஃபி ஷாப்க்கு வர சொல்லு. போன காரியம் என்னாச்சுடா? ஏன் கேக்குற? ஒன்றும் வேலைக்கு ஆகல. இடத்தோட டாக்குமெண்ட்லாம் பார்த்த வரைக்கும் ஓகே தான். ஆனால் நம்ம ஒர்க் ஷாப்பை ரெஜிஸ்டர் பண்ணாததுனால கஷ்டம்தான். முதல்ல அதை சரி பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம இடத்த வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மீதி வேலையெல்லாம் நடக்கும். நீ எவ்வளோ லோன் கேட்ட? 35 லட்சம். 35 லட்சமா? அடக்கடவுளே, நெருப்போட விளையாடுற ஆசி. தங்கல்ல ஃபிளாட்டை லீஸ்க்கு எடுத்து சர்வீஸ் ஸ்டேஷன் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னப்போ நான் ஏதோ நீ வாட்டர் வாஷ் ஆரம்பிக்க போறேன்னு நினைச்சேன். இப்போ எதுக்கு உனக்கு இவ்வளவு பணம்? நீ கொஞ்சம் வாய் மூடுறியா? எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. உன்னோட எல்லா பிரச்சனைக்கும் என்கிட்ட சொல்யூஷன் இருக்கு. நாளைக்கு எல்லாம் சரியாயிடும். நான் அப்புறம் பேசுறேன். அப்பா இது வாட்டர் வாஷ் சர்வீஸ் தான். ஆனால் முன்னாடி மாதிரிலாம் இல்லை. இப்போ மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் யாராவது நமக்கு சப்போர்ட் பண்ணாதான் நடக்கும். நமக்கு அப்படி யாரையும் தெரியாது. நான் சொல்றத கேளு. அப்பா நமக்கு அப்படி யாரும் இல்லைன்னு தானே பேங்க்குக்கே போனோம்.
பணம் சம்பாதிக்க பணம் செலவு பண்ணி தான் ஆகணும். இந்த வீட்டையும் நிலத்தையும் வித்தா கூட அந்த லோனை கட்ட முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அப்பா என்ன இதெல்லாம்? முனீரு போதும், இதோட நிறுத்திக்கோ. இனிமே உன் பையனுக்கு தனியா முடிவெடுக்கிற வயசு வந்துருச்சு. சரி, நான் பள்ளிவாசலுக்கு போறேன். இங்க ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்குது. அசி அண்ணா ஃப்ரீயா விடு. அப்பா தான் எப்போ நெகட்டிவா பேசுவார்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் என்ன, அதை விட்டு தள்ளு. அப்புறம் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு என் பேரை வைக்கிறியா? என்னன்னு வாயாடி கார் சர்வீஸ்னா இவ்ளோ கேவலமான பேர் இந்த உலகத்திலே இல்ல. எல்லாரும் இங்க கார் கொடுத்தா நாசமா போயிடுன்னு சொல்லுவாங்க. இருக்கு, அதுக்கும் நல்ல பேர் இருக்கு. லோலின்ஸ் கார் பேலஸ். எல்லாரும் சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பேரை வச்சுக்கலாம். சீப்போ. அண்ணா அந்த டோர்னமெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? நாளான்னைக்கு. ஆ, இங்க பாரு வாயாடி, அங்க வந்து ஏதாவது பேசி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா அந்த பக்கம் நான் அவனை பார்க்கவே கூடாது. போடா லோலா. அடிச்சு போடி. போட போட புண்ணாக்கு போடாது.